ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்டர்வியூ எதுவுமே இல்லாமல் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்ய நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 25,500 அதிகபட்சமாக 81,100 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். கிட்டத்தட்ட 2,150 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக 10th பாஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கிட்டத்தட்ட 3,935 காலி பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்பு குரூப் 4 வரக்கூடிய விஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பற்றின வேலைவாய்ப்பு தான். ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்வாங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அதிலே தனியாக பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பர்சனல் கிளர்க்கு, அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர். இது எல்லாமே குரூப் 4 கேட்டகரியில் தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓஓக்கு 215, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 1600, அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டின்னு தனித்தனியாக இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வைஸ், அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன், தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்லேயே ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு தனித்தனியான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல்
டைப்பிஸ்ட் கேட்டகரி வந்தீங்க அப்படின்னா ஒரு 1099 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனாக மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா வேலை வாய்ப்புக்குமே எல்லா கேட்டகரிக்கு வேக்கன்சிக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி வயது வரம்பு மினிமம் 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே அதிகபட்ச வயது வரம்பு 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஓக்கு மட்டும் 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரி ப்ரோ, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் உங்களுக்கு 19,500 அப்படின்றதில் பேசிக் பே ஸ்டார்ட் பண்ணி 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் 20,600லேருந்து 65,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ஆஃப்லைனில் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதற்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் நேரடியாக போய் உங்களோட மெட்டீரியல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 150 ரூபா கொடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமும் எழுதிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு, சேலரி, ஒர்க் நேச்சர் எல்லாமே ஓகேவாக இருந்தால் மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் காம்படிஷன் வருவாங்க. ஸோ இருந்தாலும் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மே வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.